வந்துச்சு சார். தேங்க்யூ சார். டேய் மச்சான், டேய் டேய் கார்த்தி, டேய் ஆமாடா கார்த்தி தான்டா. நீ எப்படா இருக்க? என்னடா ஆட்டோ? டேய் ஆமாண்டா மச்சான், ஆட்டோ தான்டா ஓட்டுறேன். டேய் மச்சான், நம்ம கிளாஸ்ல நீ தான் நல்லா படிப்ப, நல்ல நிலைமை இருப்பேன்னு பார்த்தேன். ஆனா ஆட்டோ ஓட்டுறிய மச்சான்? ஆமாண்டா ஆட்டோ தானே மச்சான் ஓட்டுறேன். அப்புறம் நீ எப்படிடா இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? டிரான்ஸ்ஃபர் ஊரா போனீங்க, வந்து மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டீங்களா? ஆமா மச்சான், அப்பா தான் உனக்கு தெரியுமே, சென்னை வந்து ஒரு வாரம் ஆகுதுடா. அத ஊரா நீ எப்படி ஆட்டோ ஓட்டுறாடி? நீ வேற லெவல்ல இருப்பேன்னு நினைச்சேன் மச்சான் நானு. ஆமா மச்சான், நல்லா தானே படிச்சேன். அப்போ இடையில தவறிட்டாரு. சித்தப்பங்காரன் இருந்த மொத்த சுத்தியும் ஆட்டியை போட்டுனான். படிச்ச சர்டிஃபிகேட் வச்சுக்கின்னு எல்லாத்துலயும் ஏறிட்ட மச்சான். படிச்சவனுக்கு எங்க போனாலும் மரியாதை இல்லை மச்சான். பார்த்தேன், ஆட்டோ எடுத்தேன். கடவுள் புண்ணியத்துல 3 நாள் நல்லா சாப்பிடுறேன் மச்சான். சொல்ல மாட்டேன்டா, பையன் வேற பிறந்துக்கிறானா எனக்கு. டேய் மச்சான், என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மச்சான். சின்ன மச்சான் நான் கேட்டேன்னு சொல்றா. கண்டிப்பா மச்சான். ஆமா, அதுதான் நம்ம வீடு. அப்படியா? ஃபேமிலியோட வந்துடணும். கண்டிப்பா வர மச்சான். ஒண்ணுல உங்க தங்கச்சி போன் பண்ணா, ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன், போய் கூட்டு வந்துடுறேன் மச்சான். சரி மச்சான், பார்த்தா வந்துடணும். கண்டிப்பா மச்சான். ஏய் பாக்கலாம்டா. கண்டிப்பா கண்டிப்பா. சந்தோஷம், நான் வரேனா? நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். ரொம்ப நல்லா படித்தவங்கலாம் இங்கே முக்கால்வாசி பேர் டிரைவராக தாங்க இருக்காங்க.